Very good morning, students. Next topic நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறோம். இந்த எரிதல் வெப்பத்தினுடைய பயன்பாடுகள் என்ன, எரிக்கும் போது வெப்பம் வருதுல அந்த வெப்பத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் வந்து எரிதல் வெப்பத்தின் பயன்பாடுகள். கால்குலேஷன் ஆஃப் ஹீட் ஃபார்மேஷன், உருவாதல் வெப்பத்தை கணக்கிடுதல். ஹீட் உருவாகும் போது அதனுடைய கால்குலேஷன் நம்ம கணக்கிடுறோம். நம்ம சின்ஸ் த heat of combustion of organic compounds can be determined with considerable ease, they are employed to calculate the heat of formation of other compound. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம எரிக்கும் பொழுது அதில் வெப்பம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம அளவிட முடியும். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம வந்து எரிக்கும் போது எவ்வளோ வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன்ஸ் வெளிவருது அப்படிங்கிறத நமக்கு கணக்கிட முடியும். இதை பயன்படுத்தி மற்ற சேர்மங்களுடைய அதர் காம்பவுண்டுடைய ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் let us say calculate standard enthalpy of formation of ΔHF0 of methane. மீத்தேன் உருவாகும் போது திட்ட உருவாதல் என்தால்பி, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ΔHF0. அப்போ CH4 உருவாகும் போது அதனுடைய திட்ட உருவாதல் என்தால்பி ΔHF0. இதை மதிப்பை நம்ம கணக்கிடுறோம். எதை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னு கேட்டால், from the value of enthalpy of combustions for H2 hydrogen, இன்னொன்று கிராஃபைட், இது ரெண்டும் சேர்ந்து CH4 உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், ஹைட்ரஜனுக்கு வந்து -275.8, கிராஃபைட் கார்பனுக்கு வந்து -393.5, மீத்தேனுக்கு வந்து -890.4 கிலோஜூல்ஸ் மோல் -1. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துட்டானுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அதனுடைய ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்குறோம் நம்ம. Let us interpret the formation of about enthalpy of formation of by writing out of the equations. இந்த சமன்பாடை நம்ம எழுதுகிறோம். எழுதும்போது உருவாதல் என்தால்பி விளக்க முடியும். சமன்பாடை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் தான் என்ன பண்ண அப்படின்னா எவ்வளவு என்தால்பி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். திட்ட வெப்ப அழுத்த நிலையில், அதாவது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் எலமெண்ட் gases and elements is assumed to be zero under the standard condition. ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் பியூர் எலமெண்ட்ஸ் கேஸோடையும் அண்டு பியூர் எலமெண்ட்ஸோடையும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் வேல்யூ, அதாவது பியூர் எலமெண்ட் கேஸஸ், தூய நிலையில் உள்ள தனித்த வாயுக்கள், பியூர் எலமெண்ட் கேஸஸ் இருந்தாலும் சரி, பியூர் எலமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கும்போது அதனுடைய திட்ட என்தால்பி உருவாதல் மதிப்பு என்னென்னு கேட்டால் 0. தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் ஃப்ரம் இட்ஸ் கன்ஸ்டியூட்டன்ட் எலமெண்ட்ஸ் இஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மீத்தேன் அதன் தனிமங்கள்லேருந்து உருவாவதற்கான வெப்ப வேறுபாடு. மீத்தேன் எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த தனிமங்கள் மீத்தேனில் என்ன இருக்குது, ஒன்று கார்பன் இருக்குது, இன்னொன்று ஹைட்ரஜன் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து அதோடைய எலமெண்ட்ஸிலேருந்து, இது ரெண்டு எலமெண்ட்ஸ் அதிலேருந்து மீத்தேன் உருவாகுது. அப்போ மீத்தேன் கிராஃபைட்டை எடுத்துக்கிறாங்க. கிராஃபைட் வடிவத்தில் இருக்குது கார்பன். மீத்தேன் உருவாகுது வந்து கார்பன் வந்து கிராஃபைட்டில் வடிவத்தில் இருக்குது. அது கூட 2H2 அப்படிங்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டும் சேரும்போது இந்த இடத்துல 4H இருக்குது. அப்போ C ஒன்று டைம் இருக்குது, ஒரு டைமு 2 × 2 4H, அப்போ 4H. அப்போ கேஸ் ஸ்டேட்டில் வந்து மீத்தேன் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி சேஞ்ச் ஃபார்மேஷன் வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் வேல்யூ X அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். The thermochemical equation for the combustion of given substance. இந்த இடத்துல
அந்த சேர்மங்களோட எரிதல் வெப்பத்தை நம்ம வேதி சமன்பாடை கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ஆஃப் O2னா என்ன அர்த்தம்? இந்த 2 கேன்சல் ஆகிடும், O மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் H2வும் இந்த ஓவும் சேர்ந்துச்சுன்னா H2ஓவும் மாறிடும். அப்போ லிக்விட் சைடில் கிடைக்கும். அதுக்கு அப்படி உருவாகும்போது இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் உருவாகும்போது இவ்வளோ என்தால்பி வேல்யூ நம்ம சேஞ்ச் வேல்யூ கிடைக்குது. நோட் பண்ணிக்க. அதுக்கு அடுத்தது கிராஃபைட் கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. அப்போ என்தால்பி சேஞ்ச் வேல்யூ இவ்வளோ கிடைக்குது. இப்போ மீத்தேன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அதனுடைய என்தால்பி சேஞ்ச் வேல்யூ வந்து இவ்வளவு. ஓகே. இப்போ நம்ம சின்ஸ் த மீத்தேன் இஸ் இந்த ப்ராடக்ட் சைட், மீத்தேன் எங்கே நமக்கு இருக்குதுன்னு கேட்டால் இந்த நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோமா, இந்த ஈக்குவேஷனில் மீத்தேன் எங்கே இருக்குது? இப்போ ப்ராடக்ட் சைடில் இருக்குது. இது வந்து ரியாக்டன்ட் சைடு. அம்பக்குறிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்டு, இந்த பக்கம் ரைட் சைடு இருந்தால் ப்ராடக்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் ரியாக்டன்ஸ். அப்போ நமக்கு வந்து மீத்தேன் எங்கே இருக்குது? ப்ராடக்ட் சைடில் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் படி இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே ரிவர்ஸாக எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இதை ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதிட்டு இதை ரெண்டு தூக்கி பின்னாடி எழுதிக்கலாம். நம்ம அப்படி எழுதுவோம். அப்படி எழுதும்போது இந்த இடத்துல ΔH0 வேல்யூ என்ன இருக்கும்? அப்படியே ரிவர்ஸ் எழுதும்போது ΔH0 வேல்யூ ப்ளஸ் 890.4 kJ மோல் -1 கிடைக்கும். அதுக்கு பாருங்கள், இந்த CO2 H2O ரெண்டு H2O இப்படி இந்த பக்கம் எழுதிட்டோம், அதை ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் ப்ராடக்டை CH4 எடுத்துக்கிட்டோம். அப்போ ΔH0 வேல்யூ இந்த மைனஸாக இருக்குது, இங்கே அப்படியே மாற்றி எழுதும்போது ப்ளஸில் வருது. இன் ஆர்டர் டு கெட் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ரிமைனிங், இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து சமன்பாடு 1 நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வேணும் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் A1ன்னு போட்டு அதை ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் மூணாவது ஈக்குவேஷனையும் நாலாவது ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை அதனுடைய வேல்யூ 2ஆல் இப்போ இருக்குது. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனோட வேல்யூ என்னது? இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து இது. அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. அதுக்கு அடுத்தது இங்கே மூணாவது ஈக்குவேஷனோட வேல்யூ நாலாவது ஈக்குவேஷனோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இது ரெண்டாவது ஈக்குவேஷன், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, ப்ளஸ் மூணாவது ஈக்குவேஷனோட வேல்யூ நாலாவது ஈக்குவேஷனோட வேல்யூ சம் பண்ணணும். இதெல்லாம் சம் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது நமக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து -74.7 kJ கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த இடத்துல hence the amount of energy required formation of 1 mole of methane, 1 mole மீத்தேன் வந்து உருவாகும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு வந்து 1 mole மீத்தேன் உருவாகும்போது எவ்வளோ வெப்பம் வந்து வெளியிடுது அப்படின்னு கேட்டால் இவ்வளோ வெப்பத்தை வெளியிடுது. அப்போ மீத்தேன் உருவாகும்போது இவ்வளோ வெப்பம் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் மூலிமா கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கால்குலேஷன் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபியூல்ஸ். உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருட்களுடைய கலோரி மதிப்பை நம்ம கணக்கிட்டோம். நம்ம கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் கலோரிஸ் ஆர் ஜூல்ஸ் வென் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அது கம்ப்ளீட்டாக எரிக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து உருவாகுது அப்படிங்கிறத கலோரிஸில் சொல்கிறோம். இப்போ இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது 1 கிராம் சப்ஸ்டன்ஸ், 1 கிராம் சப்ஸ்டன்ஸு இதை கம்ப்ளீட்டாக நம்ம எரிக்கிறோம். அப்படி எரிக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இதில் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம கலோரிஸில் அல்லது ஜூல்ஸில் சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் கலோரிஃபிக் வேல்யூ. இதனுடைய SI யூனிட் என்னன்னு கேட்டால் கலோரிஃபிக் வேல்யூ ஜூல்ஸ் கிலோகிராம் -1 SI யூனிட்டு. இது பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறோம்னா கலோரிஸ் கிராம் -1ல் பொதுவாக நம்ம சொல்கிறோம். இது யூனிட் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணி
அப்போ 1 கிராம் சப்ஸ்டன்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம எரிக்கும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன் கலோரிஸை சொல்லணும் அல்லது ஜூல்ஸை சொல்லணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கலோரிஸ் அப்படின்ட்டு கலோரி மதிப்பு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஹீட் ஆஃப் சொல்யூஷன்னா ஒரு கரைசல், அதனுடைய வெப்பம். The heat change are usually observed when a substance is dissolved in a solvent. ஒரு பொருளை சப்ஸ்டன்ஸை சால்வெண்ட்டில் கரைக்கிறீங்க, ஒரு கரைப்பானில் கரைக்கிறீங்க. The heat of solution is defined the change in enthalpy of 1 gram of 1 mole of substance is dissolved in specific quantity of solvent is given temperature. இது வந்து ஒரு சால்வெண்ட்னு வச்சுக்கோங்களேன். சால்வெண்ட்னா கரைப்பான். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர், ஒரு கிவன் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இந்த சால்வெண்ட்டில் 1 மோல் சப்ஸ்டன்ஸ் நம்ம கரைக்கிறோம். அப்படி 1 மோல் சப்ஸ்டன்ஸை கரைக்கும்போது அந்த இடத்துல சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது சொல்கிறது பேர் தான் கேட்டால் ஹீட் ஆஃப் சொல்யூஷன். அப்போ ஒரு சால்வெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட், ஒரு தகுந்த ஒரு கரைப்பான் எடுத்துக்கிறோம். நாம் இந்த கரைப்பான் எடுத்துக்கிட்டு அதில் 1 மோல் சேர்மத்தை ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் கரைக்கும்போது அதில் எவ்வளோ வெப்ப மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் கேட்டால் வெப்ப மாற்றம் ஏற்படும்போது அது எவ்வளோ சேஞ்ச் இன் என்தால்பி, அதனுடைய என்தால்பி மாற்றம் எவ்வளோ ஏற்படுத்தி சொல்கிறது பேர் தான் கேட்டால் கரைசலுடைய வெப்பம். அதுக்கு அடுத்தது இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் வெப்பம். நியூட்ரலைசேஷன்னா நடுநிலையாக்கல் வெப்பம். த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் டிஃபைன்ட் த சேஞ்ச் இன் என்தால்பி when 1 gram equivalent of acid is completely neutralized by 1 gram of equivalent mass of base or vice versa in a dilute solution. இதில் 1 gram equivalent of acid, 1 கிராம் சமான நிறைவுள்ள அமிலத்தை 1 கிராம் சமான நிறைவுள்ள காரம் வந்து ஆசிட்டும் பேஸும் 1 கிராம் ஈக்குவலன்ட் பேஸில் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளோ நடக்குதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் தான் கேட்டால் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். அப்போ HClங்கிறது 1 கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட், NaOHங்கிறது 1 கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பேஸ். இது ரெண்டும் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற ஹெச்சும் இதில் இருக்கிற OHும் சேர்ந்து நியூட்ரலைசேஷன் நடுநிலையாக மாறிடுது H2O. மீதிக்கு 2 NaOCl சேர்ந்து NaCl மாறிடும் சோடியம் குளோரைடு. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல டேபிள் சால்ட், அதுதான் வந்து சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அன் ஆசிட்டையும் 1 கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் பேஸையும் நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் பண்ணும்போது சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும், -57.32 கிலோ ஜூல்ஸ். அதேமாதிரி H+னா ஆசிட்டு, OH- தான் பேஸு. அப்போ ஆசிட் பேஸை நம்ம நியூட்ரலைசேஷன் பண்ணும்போது வாட்டர் கிடைக்கும். அப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் அவ்வளோதான். த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் இஸ் அரவுண்ட். ஒரு நடுநிலையாக்கும் போது வெப்பத்தினோட மதிப்பு வருதுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டையும் ஒரு ஸ்ட்ராங் பேஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நியூட்ரலைசேஷன் பண்ணும்போது -57.32 கிலோ ஜூல்ஸ் அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் நேச்சர் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ், இது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆசிட்டோட தன்மையும் பேஸோட தன்மையும் பொறுத்து மதிப்பு கிடைக்கிறதில்ல. எந்த ஆசிட் எடுத்தாலும் எந்த பேஸ் எடுத்தாலும் சரி அது 1 கிராம் ஆசிட்டு 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆசிட் 1 கிராம் ஈக்குவலண்ட் பேஸ் எடுத்து நியூட்ரலைசேஷன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்குன்னா இந்த வேல்யூ தான் கிடைக்கும். அது ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் 3 மார்க் கொஸ்டின். இங்கே பாருங்கள் HCl, KOH, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் உருவாயிடும். இந்த ஹெச்சில் இருக்கிற OH சேர்ந்து வாட்டர், மீதிக்கிற KCl ஃபார்ம் ஆயிடும். அப்பயும் இந்த மதிப்பு அதே தான் என்தால்பி சேஞ்ச் வேல்யூ. அதுக்கடுத்து நைட்ரிக் ஆசிட்டு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KNO3யும் H2O கிடைக்கும். அப்பயும் அந்த மதிப்பு வந்து இவ்வளோ தான், -57.32 சொல்லி. சல்ஃபியூரிக் ஆசிட், பொட்டாசியம் H2SO4ம் 2 டைம் KOH ரியாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துலையும் மதிப்பு வந்து அவ்வளோதான் கிடைக்குது.
This reason for this can explain on base of Archimedes the acid and base, which state that the strong acid and strong base complete ions in aqueous solution produce H plus and OH ions. இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த ஆசிட் பேஸ் பற்றிய கான்செப்டை அர்க்கினிஸ் கொள்கையை இதற்கான காரணத்தை விளக்க முடியும். ஆசிட் பேஸ் அப்படிங்கிற கான்செப்டை அர்க்கினிஸ் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டும் ஸ்ட்ராங் பேஸும் கம்ப்ளீட்டாக அயனைசேஷன் பண்ணும்பொழுது அதில் ஹச் ப்ளஸும் OH அயன்ஸும் ரெஸ்பெக்ட்லி அது ஹச் ப்ளஸ் அயன்ஸும் OH அயன்ஸும் தரும். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டையும் ஒரு ஸ்ட்ராங் பேஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அயனைசேஷன் பண்ணும் பொழுது அயனியாக மாற்றும் பொழுது அது ஹச் ப்ளஸ் அண்ட் OH அயன்ஸை கண்டிப்பாக தரும். Therefore, in all the above maintained reactor neutralization, in all the above maintained reaction, the neutralization can be expressed as follows. அப்போ ஆசிட்னா ஹச் ப்ளஸ் ஓஹெச்னா மைனஸ் பேஸு. ஹச் ப்ளஸ்ங்கும் போது ஆசிட்னு பொதுவாக சொல்லிக்கலாம், OH மைனஸ்க்கு பேஸ் சொல்லிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைசேஷன் போது இவ்வளோ என்தால்பி வேல்யூ சேஞ்ச் வேல்யூ கிடைக்கிது. -57.32 கிலோ ஜூல்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூசன், மோலார் உருகுதல் வெப்பம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். The molar heat of fusion is defined the change in enthalpy when 1 mole of solid substance, ஒரு மோல் சாலிடாக இருக்குது, 1 mole சப்ஸ்டன்ஸு சாலிடாக இருக்குது, சாலிட்னா திடமாக இருக்குது, is converted into the liquid state at its melting point. ஒரு மோல் சப்ஸ்டன்ஸு திண்ம நிலையில் இருக்குது, அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்டில் உருகி எந்த ஸ்டேட்டுக்கு மாறுதுன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறணும். அப்படி மாறும்போது எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் என்தால்பி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிடாக இருக்குது, ஐஸ் கட்டி சொல்லிக்கலாமா, அது அந்த டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகி எந்த டெம்பரேச்சர் சாலிட் வந்து 273 கெல்வினில் வந்து ஐஸ் கட்டி வந்து உருகி லிக்விடாக மாறும். அப்போ வந்து அதனுடைய என்தால்பி சேஞ்ச் ஃபியூசன் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் உருகுதல் என்தால்பி எவ்வளோன்னா +5.98 கிலோ ஜூல்ஸ். அப்போ வந்து 1 மோல் உள்ள சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்டில் உருகி லிக்விடாக மாறுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து என்தால்பி ஃபியூசன் எவ்வளோ வந்து உருகுதல் என்தால்பி சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறது இவ்வளோ கிடைக்குது. அதுக்கடுத்து மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். The molar heat of vaporization is defined the change in enthalpy. Molar heat of vaporization ஆவியாவுதல், மோலார் ஆவியாவுதல் வெப்பம். மோலார் ஆவியாவுதல் வெப்பம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல என்தால்பி சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால் when 1 mole of liquid is converted into its vapor state at its boiling point. இப்போ வந்து ஒரு 1 mole லிக்விட் இதை அதனுடைய பாயிலிங் பாயிண்டில் கொதிக்க வைக்கிறோம். அது கொதிக்க வைக்கும்போது அது ஆவியாக போகுது, வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுதுல, அப்போ அதுக்கு பேர் அப்படி வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல என்தால்பி சேஞ்ச் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது பேர் தான் கேட்டால் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு. இப்போ வாட்டர் வந்து 1 மோல் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, அது வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். 100 டிகிரி செல்சியஸ்னால் கெல்வினுக்கு மாத்திரம் என்ன பண்ணணும், 273 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோனா 373 கெல்வினுக்கு மாறிடும். அப்போ வாட்டர் வந்து கொதித்து ஆவியாக போகும், வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அதோட என்தால்பி சேஞ்ச் வேல்யூ +40.626 கிலோ ஜூல்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா பதங்கமாதல் அர்த்தம். The sublimation is processed when a solid change directly into the vapor state. ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அது டைரெக்டாக அது லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக வேப்பராக போகும். ஒரு சாலிடான சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அது லிக்விடாக மாறக்கூடாது, டைரெக்டாக என்ன மாறும், கேஸ் ஸ்டேட்டுக்கு போகும். அப்படி போகிறதுக்கு பேர் தான் எங்கன்னா சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் இஸ் ப்ராசஸ். ஒரு எக்ஸாம்பிள் கேம்பஸ் சொல்லாமல், கற்பூரத்தை நம்ம ஹீட் பண்ணும்போது எரிக்கும்போது அது லிக்விடாக மாறாது, டைரெக்டாக வேப்பர்ஸ் தான் மாறும். அதுக்கு பேர் சப்ளிமேஷன் ப்ராசஸ். The sublimation is a process
when a solid changes directly into vapor state without transferring into the liquid state. அது எந்த ஸ்டேட்டுக்கு மாறக்கூடாது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடாது, டைரெக்டாக இருந்ததுன்னா வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகணும். The molar heat of sublimation is defined. The change in enthalpy 1 mole of solid directly is converted into vapor state at its sublimation temperature. ஒரு மோல்ஸ் சாலிடில் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய சப்ளிமேஷன் டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அதை டைரெக்டாக என்ன பண்ணணும், அது டைரெக்டாக என்ன பண்ணணும்னா வேப்பராக மாறணும். ஏன்னா மாறக்கூடாது, வித்தவுட் சேஞ்சிங் இன்ட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் டைரெக்டாக என்ன பண்ணணும், வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறணும். அப்படி மாறக்கூடிய அந்த என்தால்பி சேஞ்ச் வழி தான் கேட்டால் நமக்கு வந்து ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்றது. அப்போ அயோடின் எடுத்த மாதிரி எடுத்துக்கிறோம். அயோடின் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, 373 கெல்வின் ஹீட் பண்ணும்போது அயோடின் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதனுடைய என்தால்பி சேஞ்ச் சப்ளிமேஷன் வேல்யூ வந்து இவ்வளோ கிடைக்கிது. Another example, sublimation process in solid CO2 gas at much pressure at very low temperature. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள்னா மிக மிக குறைந்த வெப்பநிலையில் sublimation process in solid CO2 gas at atmospheric pressure at very low temperature. வெரி லோ டெம்பரேச்சரில் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வளிமண்டல அழுத்தத்தில் திண்ம கார்பன் டை ஆக்சைடு சாலிடாகிற CO2 வந்து வாயு நிலைக்கு மாறுது, அது கேஸஸ் ஸ்டேட்டுக்கு மாறும்போது அந்த செயல்முறைக்கு மட்டும் எடுத்துக்காட்டு. இன்னொரு செயல் வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹீட் ஆஃப் டிரான்சிஷன், நிலைமாற்ற வெப்பம் அப்படின்னு அர்த்தம். டிரான்சிஷன் அப்படின்னா நிலைமாற்ற வெப்பம் என்ன அப்படின்னு, இப்போ 1 மோல் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதன் ஒருனுடைய அலோட்ரோஃபிக் ஃபார்மில் இருந்து இன்னொரு அலோட்ரோஃபிக் ஃபார்ம் மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா the heat of transition is defined the change in enthalpy. இந்த இடத்துல என்தால்பி சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 1 mole of elements change from one of its allotropic form to another. இப்போ வந்து ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும்போது 1 mole of elements இருக்குது, அது ஒரு வடிவத்தில் இன்னொரு வடிவத்துக்கு ஒரு புறவேற்று வடிவத்திலேருந்து இன்னொரு புறவேற்று வடிவத்துக்கு மாறும் பொழுது அப்போ அந்த இடத்துல என்தால்பி சேஞ்ச் வேல்யூ ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் டைமண்ட் கிராஃபைட் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து கார்பன் வந்து டைமண்ட் வடிவத்தில் இருக்குது, கிராஃபைட் வடிவத்தில் இருக்குது. அப்போ கார்பன் டைமண்ட் வடிவத்தில் இருந்து கிராஃபைட் வடிவத்துக்கு மாறும் பொழுது அது வந்து +13.81 கிலோஜூல்ஸ் மாறுது. அப்போ ரெண்டுலேயுமே டைமண்ட்லேயும் கிராஃபைட்லேயும் ரெண்டுலேயுமே கார்பன் இருக்குது. அப்போ டைமண்டாக இருக்கும், கார்பன் டைமண்டாக இருந்து கிராஃபைட்டுக்கு மாறும்போது அப்போ இதுதான் இப்போ அலோட்ரோபிக்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு 2 or more ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான் அலோட்ரோபிக்ஸ் ஃபார்ம். அப்போ ஒரு அலோட்ரோபிக் ஃபார்ம்லேருந்து இன்னொரு அலோட்ரோபிக் ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும்போது அப்போ எவ்வளோ வந்து என்தால்பி சேஞ்ச் கிடைக்கிறதா கேட்டால் இது வந்து ஹீட் ஆஃப் டிரான்சிஷன்ஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி அலோட்ரோபிக் டிரான்சிஷன் இன் சல்ஃபர் மோனோக்ளினிக்கில் இருக்குது. அது வந்து ரோம்பிக் சல்ஃபராக மாறுது. அப்படி மாறும்போது அப்போ அந்த இடத்துல வந்து என்தால்பி சேஞ்ச் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் -0.067 கிலோஜூல்ஸ்னு கிடைக்கும். எவ்வளோ வேலை கிடைக்கும் அந்த ரியாக்ஷன். பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பரஸாக மாறுது. அப்போ அந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து இவ்வளோ கிடைக்கும், -4.301 கிலோஜூல்ஸ்னு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். கெஸ் விதியின் வெப்ப மாறா கூட்டல் விதி அப்படின்னு அர்த்தம். கெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன், கெஸ் விதியின் வெப்ப மாறா கூட்டல் விதி அப்படின்னு அர்த்தம். ஒரு ரியாக்ஷன் நடக்குது, மாறாத கன அளவில் மாறாத அழுத்தத்தில் நிகழ்வதாக பொறுத்து வினையில் ஏற்படும் வெப்ப மாற்றம். ஒரு ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து நடக்கும்போது அதில் வெப்ப மாற்றம் அந்த ரியாக்ஷனில் வந்து ஏற்படும் வெப்ப மாற்றத்தை நம்ம வந்து
எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுதான் கெஸ் லா. We have already seen that the heat change in chemical reaction, இந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹீட் சேஞ்ச் ஆகுது, ஆர் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி ΔU and heat content ΔH of the product and the reactants depending upon the whether the reaction is studied at constant volume and constant pressure. ஒரு மாறாத அழுத்தத்தில் மாறாத ப்ரெஷரில் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு வினையில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல ஹீட் சேஞ்ச் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ΔH அண்ட் ΔU ஆகியவற்று மூலிமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கணக்கிட முடியும். ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ், அது வந்து எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும், ΔU அண்ட் ΔHக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னு. Since ΔU and ΔH are function of the state of the system, ΔHும் ΔUவும் ஒரு சிஸ்டத்தினுடைய நிலை சார்புகளாகும். ΔU ΔHும் ஒரு சிஸ்டத்தினுடைய நிலை சார்புகளாகும். The heat evolved or absorbed in a given reaction depends only on the initial to and final state of system, or not path or the step by which the changes take place. ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வினையில் ரியாக்ஷன் வந்து எவால்வ் ஆனாலும் சரி, ரிலீஸ் பண்ணாலும் சரி, அப்சர்வ் பண்ணாலும் சரி, எவால்வ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு கிவன் ரியாக்ஷன் அது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அந்த சிஸ்டம் வந்து நிலைகள் மாறும்போது அந்த நிலைகளை மாறும்போது அதை பொறுத்து மட்டும் அமையுமான்றி எந்த வழியில் நடக்குது, எந்த வழியை பார்த்தா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து அமையாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷனில் வந்து ஹீட் எனர்ஜி வெளியே போனாலும் சரி, அதில் அப்சர்வ் பண்ணாலும் சரி, அந்த சிஸ்டம் எந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறும்போது அந்த நிலைகளை அந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு பொறுத்து மாறதை மட்டும் தான் அமையதே தவிர அது பாத் ஆர் ஸ்டெப் எந்த வழியில் நடக்குது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை படியில் நிகழுது என்பதை பொறுத்து அமையாது இருக்காது. In generalization is known as the Hess law. Hess lawனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இதுதான் ஆன்சரு. The enthalpy change of reaction either at constant volume or constant pressure is the same whether it take place in a single or multiple step provided the initial and final state are same. ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு வினை ஒரு படியில் நிகழ்ந்தாலும் சரி அல்லது பல படிகள் நிகழ்ந்தாலும் அதனுடைய இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் மாறாது இருக்கும்போது அந்த ரியாக்ஷனுடைய டோட்டல் என்தால்பி மதிப்பு மாறாமல் இருக்கும். ஒரு ரியாக்ஷன் ஒரு நடக்குது, அதில் கன அளவு வந்து மாறல, கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ரியாக்ஷனில் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி அல்லது மல்டி ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி அந்த சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறாது இருக்குது. இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இறுதி நிலைக்கு வந்து மாறாது இருப்பினும் அந்த வினையினுடைய மொத்த என்தால்பியும் மாறாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இந்த சேம் டேக் பிளேஸ் சிங்கிள் ஸ்டெப் மல்டிபிள் ஸ்டெப் ப்ரொவைடட் தான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆர் சேம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஏங்கிறது டைரெக்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் பியாக மாறிடுச்சு. இன்னொன்று ஏங்கிறது வந்து எக்ஸாக மாறி அதாவது ΔH ஒன்றா மாறுது, எக்ஸுங்கிறது ΔH டூலேருந்து என்னவா மாறுது, ஒய்யாக மாறுது, மறுபடியும் ஒய்யிலேருந்து என்னவா மாறுது, பியாக மாறுது. இது சிங்கிள் ஸ்டெப்பு, இது மல்டிப்ளை ஸ்டெப். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வால்யூமும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ரியாக்ஷனில் சிங்கிள் ஸ்டெப்பாக நடந்தாலும் சரி அல்லது மல்டி ஸ்டெப்பாக நடந்தாலும் சரி அந்த சிஸ்டத்தினுடைய இனிஷியல் மற்றும் ஃபைனல் ஸ்டேட்டு மாறாது இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் இப்படி போனாலும் ஏபி தான், இது இனிஷியல் இது ஃபைனல், இப்படி வந்தாலும் இது எக்ஸ் வந்து ஒய் வந்து பி வருது. அப்போ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் அதே தான். அப்படியே வந்து மாறாது இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் வந்து சேமாக இருக்கும்போது அப்போ வந்து அதனுடைய என்தால்பி சேஞ்ச் வேல்யூ மாறாமல் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்தால்பி டோட்டல் என்தால்பி மதிப்பு வந்து எனக்கு இருந்தால் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதான் கெஸ் லா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இதில் ΔHR நமக்கு வேணும் அப்படின்னா
ΔH1 ΔH2 ΔH3 மூணும் கூட்டணும்னா நமக்கு வந்து இப்படி கிடைக்கும். ஓகே. அப்ளிகேஷன் ஆஃப் கெஸ் லா. கெஸ் லா எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு கெஸ் லா கேன் பி அப்ளைட் டு கால்குலேட் தி என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் தட் டிஃபிகல்ட் டு மெஷர். ஒரு என்தால்பி மதிப்பை எளிதில் நம்ம அளவிட முடியாது வினைகளுக்கு கெஸ் விதியை பயன்படுத்தி நம்ம மெஷர் பண்ணணும். ஒரு என்தால்பி மதிப்பை வந்து ஈஸியாக நம்ம மெஷர் பண்ண முடியாத ஒரு ரியாக்ஷனுக்கு நம்ம கெஸ் விதியை பயன்படுத்தி ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். அப்போ கெஸ் விதியை பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்தால்பி சேஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் டு கிவ் பியூர் CO. இந்த என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், கிராஃபைட்டை தூய CO-வாக ஆக்சிஜனேற்றம் அடை செய்யும் வினைகள் மிகவும் அந்த வினையினுடைய என்தால்பி மதிப்பை அளவிடுவது மிக கடினம். இந்த இடத்துல வந்து கிராஃபைட்டை CO-வாக மாற்றுறதுக்கும் போது அந்த இடத்துல என்தால்பி சேஞ்ச் வேல்யூ கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். மற்றும் CO-வை CO2-ஆக ஆக்சிஜனேட் செய்யும் வினைகளும் என்தால்பி மதிப்பு எளிதாக அளவிட முடியும். CO-வை CO2-ஆக மாற்றும் போது ஆக்சிடேஷன் அடையும் போது அதனுடைய என்தால்பி மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். However, the enthalpy for oxidation of graphite to CO2 and CO to CO2 can be easily to measured. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா, கிராஃபைட்டை CO2 ஆகவும் மற்றும் CO-வை CO2-ஆக ஆக்சிஜனேட் செய்ய மிக என்தால்பி எளிதில் அளவிட முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, கிராஃபைட்டை பியூர் CO-வாக ஆக்சிஜனேற்றம் அடையும் வினைகளை வந்து என்தால்பி கண்டுபிடிக்க முடியாது. கிராஃபைட்டை வந்து பியூர் CO-வாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது என்தால்பி வேல்யூ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஃபார் திஸ் கன்வர்ஷன் த ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ, ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கான். அது கேட்டால் இந்த வினையில் வந்து -393.5 கிலோஜூல்ஸ் -283.5 கிலோஜூல்ஸ் ரெண்டு டேட்டா கொடுத்துட்டான். கிராஃபைட்லேருந்து CO உருவாதுன்னு என்தால்பி மதிப்பு, கிராஃபைட்லேருந்து சியிலேருந்து நம்ம CO-வை கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுற வினையில் என்தால்பி நம்ம கெஸ் விதி பயன்படுத்தி மெஷர் பண்ணுறோம். நம்ம எப்படின்னு கேட்டால், கிராஃபைட் வந்து CO2-வாக மாறுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், கிராஃபைட்லேருந்து CO உருவாகும்போது கிராஃபைட்லேருந்து CO உருவாகுது வினைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம இப்போ கிராஃபைட் வந்து ΔH1 ஆகும்போது CO2 மாறும். இது கூட ஆக்சிஜன் சேர்த்தும் போது CO2 மாறும். இது சிங்கிள் ஸ்டெப். மல்டி ஸ்டெப்பில் பாருங்கள், கிராஃபைட் கூட ஆஃப் O2 சேர்த்தும் போது ஆஃப் O2னா நம்ம எப்படி எழுதுகிறோம், இப்படி எழுதுவோம். நம்ம இந்த 2 கேன்சல் ஆகும், ஒரு O மட்டும் தான் இருக்கும். அப்போ C கூட ஒரு O சேர்த்தும் போது CO-வாக மாறிடும். மறுபடியும் இருக்கிற இன்னொரு ஆஃப் O2 சேர்த்தும் ஒரு O சேர்த்தும் போது CO2-வாக மாறிடும். இப்போ கெஸ் விதி பயன்படுத்தி அக்கார்டிங் டு த கெஸ்லாம் ΔH1 நமக்கு வேணும். ΔH1 நமக்கு வேணுமா, இந்த ΔH1 இதில் வந்து இது மாறும்போது ΔH மதிப்பு நமக்கு வேணும். ΔH1 வேல்யூ வேணும்னா ΔH1 ஈக்குவல் எதை நம்ம ஆட் பண்ணுறோம், ΔH2 ப்ளஸ் ΔH3 இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் இந்த வழியும் இதில் வந்து இங்கே வந்த வழியும் இதில் இருந்து இப்படி வந்த வழியும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ΔH1 வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ΔH3 வேல்யூ நமக்கு டேட்டா கொடுத்துட்டோம். இந்த ΔH2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ்னு வச்சுக்கணும். அதுக்கடுத்தது இந்த எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த வேல்யூ வந்து இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அதை வந்து கழிக்கும்போது இவ்வளோ வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ΔH2 வேல்யூ நம்ம வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு நம்ம இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல கிராஃபைட்லேருந்து CO-வாக மாறும்போது இந்த இடத்துல ΔH2 வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத இந்த கிராஃபைட் வந்து CO-வாக மாறும்போது இவ்வளவு வந்து என்தால்பி சேஞ்ச் வேல்யூ வந்து வெளியிடுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜினா என்ன அப்படின்னா, இது ஒரு கிறிஸ்டல் வச்சுக்கிங்களேன். இந்த கிறிஸ்டலில் இது வந்து லேயராக இருக்கும். இதில் வந்து ஒரு ப்ளஸ் அயன் ஒரு மைனஸ் அயன், ப்ளஸ் அயன் மைனஸ் அயன், மறுபடியும் இந்த லேயரில் மைனஸ் அயன் ப்ளஸ் அயன், மைனஸ் அயன் ப்ளஸ் அயன் இப்படி இருக்கும். இதுதான் வந்து கிறிஸ்டல் லாட்டிக்ஸ். இந்த
இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதுதான் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ். படிக அணிக்கோவை புள்ளிகள் அர்த்தம். படிக அணிக்கோவை புள்ளினா இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படி இருக்குது. இந்த ப்ளஸ் மைனஸ் இதில் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அயான்ஸ், இந்த ப்ளஸ் மைனஸுங்கிற அயான்ஸ், இது கேட்டையான்ஸ், இது ஆனையான்ஸ். ப்ளஸ்ஸுங்கிறது என்ன கேட்டால் கேட்டையான்ஸ், மைனஸுங்கிறது ஆனையான்ஸ். இதில் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும்பொழுது இந்த ப்ளஸ் மைனஸ் அயான்ஸை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் கொண்டு போய் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணுவதற்கு தேவையான எனர்ஜி பேர் தான் என்னென்னு கேட்டால் லாட்டிஸ் எனர்ஜி. அப்போ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் இருக்கிற அயான்ஸை ரிமூவ் பண்ணுவதற்கு அந்த அயான்ஸை கொண்டு போய் எங்கே கொண்டு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸை கொண்டு போய் நீக்கணும். அப்போ இந்த ப்ளஸ்ஸோ மைனஸ் அயான்ஸை முடிவில்லா தொலைவில் கொண்டு போய் வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றுறதுக்கு தேவைப்படும் எனர்ஜி பேர் தான் கேட்டால் லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டிஃபைன் as the amount of energy required to completely remove the constituent ions from its crystal lattice. கிறிஸ்டல் லாட்டிஸாக படம் போட்டு காமிச்சேன். அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் இருக்கிற கன்ஸ்டியூட்டன்ட் அயான்ஸ்னால் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் இருக்குமா, அந்த கன்ஸ்டியூட்டன்ட் அயான்ஸை நீக்கிறது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் மோல் ஆஃப் கிறிஸ்டல். அந்த 1 மோல் கிறிஸ்டல்ஸ்லேருந்து அந்த கன்ஸ்டியூட்டன்ட் அயான்ஸை வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போய் நீக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதான் கேட்டால் லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ நீங்களாம் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பீங்க. இந்த பக்கம் ப்ளஸ்னால் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு வச்சிங்களேன், இப்படி இருக்குது. நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறேன், ப்ளஸ்ஸும் மைனஸும் கொண்டு போய் இன்ஃபினிட் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தனா அந்த எனர்ஜி பண்ணால் இந்த கன்ஸ்டியூட்டன்ட் அயன்ஸை கொண்டு போய் முடிவில்லா தொலைவில் கொண்டு போய் நீக்கிறேன். அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே நீக்கிறேன். அப்படி நீக்கும்போது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, இது ப்ளஸ்ஸு மைனஸ் நீக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அந்த இடம் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் கொண்டு போயிடணும். முடிவில்லா தொலைவுக்கு போய் அந்த அயான்ஸை நீக்கிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி பேர் தான் லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது NaCl, Na ப்ளஸ்ஸு Cl மைனஸு. இதில் வந்து Na ப்ளஸ்ஸு Cl மைனஸு நம்ம இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் கொண்டு போய் அந்த லாட்டிஸ்லேருந்து நீக்கிட்டேன். இன்ஃபினிட் டிஸ்டன்ஸை கொண்டு போய் வெளியேற்றிட்டேன். அப்படி வெளியேற்றும் போது இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதான் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் எனர்ஜி. அப்போ NaCl Na ப்ளஸ்ஸு Cl மைனஸையும் பிரிப்பதற்கு தேவையான எனர்ஜி எழுதிட்டான் ப்ளஸ் 788 kilojoules mole minus 1. From the above equation it is clear that 788 kilojoules of energy is required to separate Na plus and Cl ions from 1 mole of NaCl. 1 mole NaCl வந்து Na plus Cl minus நீக்கிறதுக்கு தேவைப்பட லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் 788 kilojoules அப்படிங்கிற எனர்ஜி தேவைப்படுது. kilojoules mole minus 1 எனர்ஜி அப்படிங்கிற எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்ன் ஹாப்பர் சைக்கிள். இது 5 மார்க் கொஸ்டின் இல்லை, அதிக டைம் கேட்டுக்கிறான். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பார்ன் ஹாப்பர் சைக்கிள் இஸ் அன் அப்ரோச் டு அனாலிசிஸ் ரியாக்ஷன் எனர்ஜி. ஒரு வினையினுடைய ஆற்றலை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த முறையை வந்து சிறந்த முறையாகும். அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய எனர்ஜியை வந்து அனாலிசிஸ் பண்ணுவதற்கு பார்ன் ஹாப்பர் சைக்கிள் தான் இம்பார்ட்டன்ட் மெத்தடு. இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த 2 ஜெர்மன் சயின்டிஸ்ட் மேக்ஸ் பார்ன் அண்டு ஃப்ரெட்ரிஷ் ஹாப்பர். அப்புறம் 2 பேர் சேர்த்து வச்சுட்டாங்க பார்ன் ஹாப்பர்னு. ஹூஸ் டெவலப்டு த சைக்கிள். இந்த சைக்கிளை வந்து இந்த சுற்று அழைப்பேன், இதனால பார்ன் ஹாப்பர் சைக்கிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. The cycle is concerned with the formation of ionic compound from the reaction of metal with halogens. மெட்டல்லையும் ஹாலஜன்ஸையும் ஒன்று சேர்த்து மெட்டல் ஹாலைடு உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது ஒரு அயானிக் காம்பவுண்ட் உருவாகுது. இந்த மெட்டலும் இந்த ஹாலஜனும் சேர்ந்து மெட்டல் ஹாலைடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த மெட்டல் ஹாலைடு வந்து ஒரு அயானிக் காம்பவுண்டாக உருவாகுது. அதர் நான் மெட்டல் எலமெண்ட்ஸ் சச் ஆஸ் ஆக்சிஜன். இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஹாலஜன் அல்லது ஆக்சிஜன் கூட, மெட்டல் கூட ஹாலஜனோ அல்லது ஆக்சிஜனோ சேர்ந்து ஆக்சிஜன் போன்ற நான் மெட்டல் சேர்த்து அயனிக் காம்பவுண்ட் உருவாக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டலு, ஹாலஜன்,
மெட்டல் ஹாலஜன் கிடைக்கும். அதேமாதிரி மெட்டல் அல்லது ஆக்சிஜன், இது நான் மெட்டல். இது கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அயானிக் காம்பவுண்ட். அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணும், அயானிக் காம்பவுண்டை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது அந்த ரியாக்ஷனில் வந்து அந்த சைக்கிளில் வந்து எவ்வளவு வந்து எனர்ஜி வந்து உருவாகுது, வேறு எந்த முறையிலும் நேரடியாக கணக்கிட முடியாத இந்த லாட்டிஸ் எனர்ஜியை பான் ஹாப்பர் சுற்று மூலிமா பண்ண முடியுது. பான் ஹாப்பர் சைக்கிள் இஸ் primarily used in calculating lattice energy which cannot be measured directly. ஒரு லாட்டிஸ் எனர்ஜி டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாத நிலையில் பான் ஹாப்பர் சைக்கிளை வச்சு நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். இந்த பான் ஹாப்பர் சைக்கிள் அப்ளை கெஸ்லா. பான் ஹாப்பர் சைக்கிள் வந்து கெஸ்லா விதி மூலிமா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட் த லாட்டிஸ் என்தால்பி. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் அயானிக் சாலிட் சச் ஆஸ் அல்கலைஸ் மெட்டல் ஹாலைட்ஸ். இப்போ நம்ம அல்கலைஸ் மெட்டல் ஹாலைட்ஸ் எடுத்துக்கிறோம். எம்ங்கிறது வந்து மெட்டல்ஸு, எஸ் அல்கலைஸ் மெட்டலு, இந்த இதில் ஆஃப் X2ங்கிறது வந்து ஹாலைட்ஸு. ரெண்டும் சேர்ந்து எனக்குன்னா மெட்டல் ஹாலைட்ஸ் நமக்கு உருவாகுது. இந்த இதில் ஆஃப் X2னா எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம். இந்த 2 கேன்சல் ஆனால் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது அர்த்தம். அப்போ எம் கூட எஸ் சேர்ந்து எம்எஸ்ஸாக மாறிடும். இதை வந்து அயனிக் காம்பவுண்ட். இது டைரக்ட் மெத்தட். இப்போ இன்டைரக்ட் மெத்தடில் மல்டி ஸ்டெப்பில் எம்எஸ்ஸுங்கிறது என்னவா மாறுது, கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ எம்எஸ்ஸுங்கிறது மெட்டலு சாலிட் ஸ்டேட்லேருந்து அந்த மெட்டல் கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சாலிட்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸு சாலிட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறும்போது அது என்னவாக இருக்கும், ΔH1 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும். முன்னாடியே பார்த்தேன், சாலிட்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸு கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறும்போது அது என்னன்னா சப்ளிமேஷன். அப்போ இந்த இதில் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் சப்ளிமேஷன். அப்போ ΔH1ங்கிறது சப்ளிமேஷன். ஏன் சப்ளிமேஷன், எம்எஸ். அப்போ ஒரு எலமெண்ட்ஸு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதே எலமெண்ட்ஸு கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. அப்போ இது சப்ளிமேஷன் ரியாக்ஷன். அந்த இடத்துல எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் நடந்திருக்குது. ஓகே. ரெண்டாவது ΔH2, இது என்தால்பி சேஞ்ச். இந்த இதில் பாருங்கள், ஆஃப் X2 இது என்னவா மாறுது, எக்ஸாக மாறுது. அப்போ இப்படி ஒன்றா இருக்கிறது சிதைஞ்சு போயிடுது. இப்போ டிசோசியேஷன் ஆகுது. இப்போ டிசோசியேஷனும் பிரிகி விட்டுருது. X2வாக இருக்கிறது எக்ஸாக மாறுது. அப்போ பிரிகி விடுது. அப்போ இந்த ரெண்டாவது ரியாக்ஷன் என்னது, ஆஃப் X2ங்கிறது இது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால் எக்ஸாக மாறுது. அப்போ இந்த இதில் வந்து ΔH2ங்கிறது டிசோசியேஷன் ரியாக்ஷன், பிரிகி விடுதல் ரியாக்ஷன். மூணாவது ΔH3 அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் எம் கேஸஸ் எம் ப்ளஸ்ஸாக மாறுது. எம் வந்து எம் ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு அது எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதோ அவ்வளோ மேலே ப்ளஸ்ஸாக மாறும். அதான் அயனைசேஷன். அப்போ ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவதற்கு தேவையான எனர்ஜி பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ வந்து இந்த ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவையான எனர்ஜி பேர் தான் கேட்டால் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ மூணாவது ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அயனைசேஷன் எனர்ஜி நடக்குது. அயனைசேஷன் எனர்ஜி நடக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த கேஸஸ் ஸ்டேட்லேருந்து எலக்ட்ரானை நீக்கும்போது எம் ப்ளஸ் தான் மாறுது. அப்போ ΔH3ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே. அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப்பு, இந்த எக்ஸுங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு என்னவா மாறுதுன்னு கேட்டால் எக்ஸ் மைனஸாக மாறுது. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி நடக்குது இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில். அப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன நடக்குது, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் எக்ஸ் டு எக்ஸ் மைனஸு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா யூங்கிறது லாட்டிஸ் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் சாலிடு எம்எக்ஸு. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து எம் ப்ளஸ்ஸும் எக்ஸ் மைனஸும் எம் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்று சேர்ந்து எம்எக்ஸாக மாறிடுது. அப்போ அயானிக் சாலிடுக்கு மாறிடுச்சு. அப்போ இப்படி டைரெக்டாக கொண்டாடுறது சிங்கிள் ஸ்டெப்பு. இப்படி கொண்டாந்து இந்த மெத்தட்லேருந்து இப்படி கொண்டாந்து வந்து இது வந்து மல்டி ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கெஸ்லாம் வந்து இப்போ நம்ம ΔHF நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ΔHF நம்ம கண்டுபிடிக்கணும்.
இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இப்படி கிடைக்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ உருவாகிருக்கு, ΔHF வேல்யூ வேணும்னா அப்போ எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும், ΔH1, ΔH2, ΔH3, ΔH4 அப்புறம் U இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நம்ம ΔHF வேணும்னா ΔH1 ப்ளஸ் ΔH2 ப்ளஸ் ΔH3 ப்ளஸ் ΔH4 அப்புறம் U. இதில் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து NaCl லேட்டிஸுடைய அந்த NaCl நமக்கு வந்து லேட்டிஸ் என்தால்பி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாண்ட் ஹாபிட் சைக்கிள் வந்து பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து since the reaction is carried out with the reactants in elemental form and product in their standard state, ஒரு வினையில் ஈடுபடக்கூடிய வினைப்படும் பொருட்கள் தனிம நிலையிலோ வினைவிளைப் பொருட்கள் தங்களுடைய திட்ட நிலையில் உள்ளதால் 1 பார் அழுத்தத்தில் வினையில் வந்து ஏற்படும் மொத்த என்தால்பி மாற்ற NaCl அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் உருவாத என்தால்பி மதிப்பு அழைக்கப்படுகிறது. இந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸும் தனிம நிலையில் இருக்குது, ப்ராடக்ட்டும் தங்களுடைய திட்ட நிலையில் உள்ளதா அந்த ப்ரெஷர் 1 பார் ப்ரெஷரை வினையில் ஏற்படும் மொத்த என்தால்பி மாற்றம் NaClக்கு நாம் உருவாதல் என்தால்பின்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் NaCl அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது, ரியாக்டன்ஸ் எலமெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது, ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ 1 பார் ப்ரெஷரை ஓவரால் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NaCl அப்படின்னு சொல்கிறோம். ஆல்சோ த formation of NaCl can be considered as a 5 step. NaCl உருவாவது வந்து 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. The sum of the enthalpy change of these steps is equal to the enthalpy change of overall reaction from which the lattice enthalpy of NaCl is calculated. இந்த இடத்துல 5 படிகள் நிகழ்தான் கிடைக்கும். ஒவ்வொரு படியில் நிகழும் என்தால்பி மாற்றங்களுடைய கூடுதல் வினையை நம்ம மொத்த என்தால்பி சமம். அப்போ ஒவ்வொரு மொத்த என்தால்பி சேஞ்ச் வழி எவ்வளோ உருவாயிருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு படி ΔH1 ΔH2 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த 5 ஸ்டெப்பு நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு வந்து ΔHFோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால்குலேட் த லேட்டிஸ் எனர்ஜி சோடியம் குளோரைட், Na சோடியம், Cl2 இது ஹாலஜன், இது ரெண்டும் சேர்ந்து NaCl உருவாகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து NaS வந்து NaGயாக மாறுது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா சப்ளிமேஷன் நடக்குது. ரெண்டாவது ஸ்டெப்பில் என்னங்கன்னா ஆஃப் Cl2 இந்த இடத்துல வந்து NaG வந்து Na+ஆக மாறுது, அயனைசேஷன் நடக்குது. மூணாவது ஸ்டெப்பில் வந்து ஆஃப் Cl2 வந்து Clஆக மாறுது, டிசோசியேஷன் நடக்குது. நாலாவது ஸ்டெப்பில் வந்து Cl கேஸ் வந்து எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு Cl- மாறுது, எலக்ட்ரான் அஃபினிட்டியாக மாறுது. அப்போ அது ரெண்டுமே சேர்ந்து 5வது ஸ்டெப்பில் வந்து ரெண்டும் சேர்ந்து யூஆ மாதிரி NaClஆக மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து சோடியம் ΔHF வந்து ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு உருவாகுறதுடைய வெப்பம் எவ்வளோன்னா இவ்வளோ வெப்பம் உருவாகுது. அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ΔH1 சப்ளிமேஷனாக NaG வந்து என்னவா NaS வந்து NaGயாக மாறுது. அப்போ இவ்வளோ ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் நடக்குது. ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி நடக்குது. அப்போ இவ்வளோ நாள் கிடைக்குது. மூணாவது ஸ்டெப்பில் வந்து டிசோசியேஷன் Cl2 பிரிஞ்சு போய் Clஆக மாறுது. அப்போ இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது டிசோசியேஷன். நாலாவது ஸ்டெப்பில் வந்து எலக்ட்ரான் சேர்த்திக்கிறதுனால Cl வந்து எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு Cl- மாறுது. அப்போ இவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அப்போ யூங்கிறது லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் NaCl. அப்போ நம்ம ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணணும், ΔHF = ΔH1 ΔH2 ΔH3க்கு பக்கத்தில் ஏன் சார் ஆஃப் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இது நல்லா கவனிங்க. ΔH1 வந்து எஸ்லேருந்து ஜியாக மாறுதா, அதுக்கடுத்து ΔH2 ஜிலேருந்து இதாக மாறுதா. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் Cl2 வந்து Clஆக மாறுது. அப்போ இந்த Cl2க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா ஆஃப் இருக்குது. அப்போ அந்த ஆஃபை போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து நம்ம ஆஃபை போடுறோம் அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் Cl2 வந்து ஆஃபாக இருக்குது, அது பிரிஞ்சு போய் Clஆக மாறுது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம போட்டுக்கிறோம். அதனால் வந்து ஆஃப் ΔH3 ΔH4 அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து U. இந்த இடத்துல நம்ம U மட்டும் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே
ப்ராக்கெட் பண்ணி ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டாடும்போது என்ன கிடைக்கும்? del H(f) மைனஸ் அதுக்கடுத்து del H1 ப்ளஸ் del H2 ப்ளஸ் ஆஃப் del H3 ப்ளஸ் del H4 இது எல்லாத்தையும் நம்ம இந்த வேல்யூ நமக்கு வந்து டேட்டில் கொடுத்துட்டான். del HFோட வேல்யூ எவ்வளவு, del H1 del H2க்கு வந்து வேல்யூ கொடுத்துருப்போம். del H3 வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த வேல்யூ நம்ம ரெண்டாவது டிவைட் பண்ணணும். அதுக்கடுத்து del H4 வேல்யூ கொடுத்துருப்பான். இது எல்லாத்தையுமே இந்த del H1 வேல்யூ del H2 வேல்யூ del H3 வேல்யூ வந்து எவ்வளவோ அதை ரெண்டாவது டிவைட் பண்ணணும். del H4 வேல்யூ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இதில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதோட வந்து -411.3 கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னா இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. அப்போ இந்த ப்ளஸில் கிடைக்கும். இந்த ஃபார்முலா படி மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸு என்ன அப்படின்னு கேட்டால் ப்ளஸ்ஸாக மாறும். இந்த இதில் நம்ம ப்ளஸ் பண்ணக்கூடாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு. அப்போ என்ன பண்ணணும்? -411.3 -376.7 ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸில் ஆட் பண்ணும்போது இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. -788 கிலோஜூல்ஸ் மோல் மைனஸ் அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அப்போ வந்து நெகட்டிவ் சைன் இந்த லாட்டிஸ் எனர்ஜி இண்டிகேட்டட். இந்த இதில் லாட்டிஸ் எனர்ஜி வந்து ஏன் வந்து நெகட்டிவில் கிடைக்குதுன்னா இந்த எனர்ஜி இஸ் ரிலீஸ் when sodium is formed from its constituent gases ions Na plus and Cl minus ion. இந்த இதில் ஏன் வந்து நெகட்டிவ் அயன்ஸ் கிடைக்குதுன்னா லாட்டிஸ் எனர்ஜிக்கு கேஸஸ் ஸ்டேட்டில் Na ப்ளஸும் Cl மைனஸ் அயனிஸ்லேருந்து Na ப்ளஸ் Cலாக உருவாகும்போது ஆற்றல் வந்து வெளியிடுது. அப்போ Na ப்ளஸ் அயன்ஸும் Cl மைனஸ் அயன்ஸில் ஒன்று சேரும்போது கேஸஸ் ஸ்டேட்டில் ஒன்று சேரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் வந்து கேட்டால் நெகட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் சைன் கிடைக்குது. ஓகே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த எக்ஸாம்பிள் பான் காப்பர் சைக்கிளில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னாங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதேமாதிரி இந்த வந்து இந்த எவாட்டர் செல்ஃபை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக்கு பின்னாடி ஆன்சர் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதன் அடுத்த 2 மார்க் 3 மார்க்கு அந்த 5 மார்க்கு இந்த சம்மு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எல்லாம் எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. பார்க்காம எழுதி அனுப்புங்க பார்க்கலாம். தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.